கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். நமது வாக்குத்தத்தம் கொலோசியர் 3வது அதிகாரம் 4வது வசனம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து, எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்து மகிமையுடையவர், அவர் மகிமையில் வெளிப்படுவார். மகிமையான தேவன் மகிமையிலே என்ன செய்வார்? வெளிப்படுவார். போன வாரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். அதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய பலவீனம் உங்களை அதிகமாய் உண்டாக்கும். ஆவிக்குரிய பலவீனத்தினாலே அநேக உலக ஆசீர்வாதங்களை இழக்க வேண்டியது இருக்கும். எதை இழந்தாலும் எதை இழக்கக்கூடாது? கர்த்தருடைய கிருபையை இழக்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபை வேணும்னா கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், அதை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். மகிமை என்றால் என்னன்னு பார்த்தோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? சொல்லாதீங்க. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? பிரதர்ஸ் மறந்துட்டீங்க, நான் ரொம்ப நல்லவங்க. யாருக்கா பணம் கொடுத்தா மறந்துடுவீங்க, மறக்க மாட்டீங்களே, இது மறக்காதீங்க. இப்போ சொல்லுங்கள், மகிமை என்றால் என்ன? பிரதர்ஸ் மாத்திரம் சொல்லுங்கள். மகிமை என்றால் என்ன? அவருடைய பிரசன்னம், அவருடைய தன்மை, அவருடைய குணாதிசயங்கள், அதுதான் மகிமை. 3 சேர்ந்து தான் மகிமை. தேவ பிரசன்னம் என்பது நீங்கள் கண்ணை மூடி ஆண்டவரை சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நீங்கள் அப்படியே மெய்மறந்து இருக்கிறீங்களா, அதான் பிரசன்னம். அல்லேலூயா. தேவனுடைய குணாதிசயங்கள், குணாதிசயங்கள் என்ன? அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவன், அவர் உங்களை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அதுதான் குணாதிசயம். தன்மை, அற்புதங்கள் செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாரு, பாவிகளை ரட்சிக்கிறாரு, தண்ணீர் வச்சு திராட்சரசமத்தை கொடுக்கிறார், மரித்தவர்கள்லாம் உயிரோடு எழும்புறாங்க. லாசரு மரித்து 4 நாள் ஆகுது. அவர் என்ன செய்கிறாரு? லாசருவை உயிரோடு எழுப்புறார், பாடை தொட்டார், வாலிபனை எழும்பி உட்காரான், சிறுமி கையை பிடிக்கிறாரு, தலித்தா குமின்னு சொல்லும் பொழுது அந்த சிறுமி என்ன செய்கிறாள்? எழுந்து உட்காருகிறாள். அநேகரை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார், அநேக பிசாசுகளை கர்த்தர் விரட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய தன்மை, அற்புதம் செய்கிறது அவருடைய தன்மை. குணாதிசயம் என்ன? அவர் பரிசுத்தர், அவர் மகா பரிசுத்த தேவன் உள்ளார். அல்லேலூயா. இது எல்லாமே சேர்ந்து தான் அவருடைய மகிமை. அல்லேலூயா. அந்த மகிமை நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சாதாரண விசுவாசிய, சாதாரணமாக இருக்கிறவங்க பாருங்க, சாதாரணமாக இருக்கிறவங்கெல்லாம் சாதாரணமாக போயிடுவாங்க. இப்போ விமானம் பறந்துச்சு, விமான இன்ஜினில் என்ன இல்லை? பவர் இல்லை. பவர் இல்லாத விசுவாசிலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் சொல்கிற ஒரு அல்லேலூயால என்ன இருக்கணும்? பவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பவர் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த பவரை வீட்டில் காட்ட முடியாது, ஆனால் அந்த பவர் எங்கே காட்ட முடியும்? ஆமாம், அந்த வாலிபர்கள்லாம் ஜிம்மில் தான் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க பவரை காட்டுவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணுவாங்க? இப்படி 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 பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. கண்ணாடி முன்னாடி இதெல்லாம் அவங்க பண்ணதெல்லாம் அப்படி கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் தேவ சமூகத்தில் வந்துட்டா அவரோட வல்லமை பெற்றுக்கொண்டு நாம் நிறைவாக இருக்கும் பொழுது, சபை விட்டு வெளியே போகும்போது அதை வீட்லேயோ சமுதாயத்திலையோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையோ சொந்தக்கார் மத்தியிலையோ நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தை நாம் என்ன செய்யணும்? அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆமே. எத்தனை பேர் சொல்கிறீங்க இயேசு வரார், இயேசு வரார்? எத்தனை பேர் சொன்னீங்க போன வாரம்? 1 2 3, மீதெல்லாம் சொல்லலை. நெய் சொல்லுங்க, இயேசு வரார். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. டெய்லி ஒரு நபருக்கு இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறாரு, திரும்ப அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், உங்க வேலை இயேசு வராரு சொல்லுங்க. இயேசு வராரு சொல்லுங்க. அந்த சிந்தை இருந்துகிட்டே இருக்கணும், அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இயேசு எப்போ வரார்? ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது மகிமையின் தேவன் மகிமைக்குள்ள இருந்தவர்களை கர்த்தர் செய்ய போறாரு? எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு. அந்த மகிமை உள்ளவர்கள் யார்? அந்த மகிமை உள்ளவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து சீஷருடைய கால்களை கழுவும், சீஷருடைய கால்களை கத்தர் கழுவ ஆரம்பிக்கிறார். தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். கட்டிக்கொண்டிருந்த ஒரு சீலை என்ன செய்கிறாரு? துடைக்கவும் தொடங்கினார். அப்படி நம்ம பாஷையில சொல்ல போனா ஒரு பாத்திரத்தில் அவரே தண்ணி எடுத்தாரு. நம்ம ஆண்கள் என்ன போட்டிருப்பாங்க? அந்த வேஷ்டி கட்டினா அங்கோஸ்திரம் போட்டிருப்பான் இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கோஸ்திரம்னு ஒன்று இருக்கும், மேலே ஒரு துண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அப்படி போட்டிருப்பாங்க. யூதர்கள் முறைமைப்படி அந்த அங்கோஸ்திரம் என்று சொல்லுதானே துப்புட்டான்னு நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நீங்களாம் துப்புட்டா போட்டிருக்கீங்களே, அது மாதிரி யூதர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க? ஒரு 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 துணி மாதிரி இருக்குதா, இடுப்பில் கட்டியிருப்பாங்க, அதான் அவங்களுக்கு பெல்ட் மாதிரி. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, அதை கழட்டவே கூடாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக என்ன செய்தாரு? தன்னுடைய எதை கழட்டுறாரு? சீலையினாலே. அது மிகவும் முக்கியமானது, கனத்துக்குரியது. ஒரு ஆணான இருக்கிறவர் அந்த சீலை என்ன செய்யக்கூடாது? கலட்டவே கூடாது. அது இடுப்பில் இருந்து, இப்போ நான் நிற்கிறேன், பெல்ட்டோடு நிற்கிறேன், நான் இப்போ அது பெல்ட்டு போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? எனக்கு அது பிடிக்காது. இப்போ நான் ஒரு பேண்ட் போட்டால் கண்டிப்பாக என்ன செய்யணும்? பெல்ட் போடணும். அப்போது நம்ம அந்த பெல்ட் இல்லாமல் இருக்க முடியாது. பெல்ட் இல்லாமல் இருக்கிற ஒரு ஆண் பார்க்க ஒரு கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் யூதர் முறைமைப்படி அந்த சீலை என்ன செய்யக்கூடாது? இடுப்புலேருந்து கழட்டவே கூடாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக தன்னுடைய மகிமையை என்ன செய்தார்? அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கத்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். He made himself humble. சீஷர்களோட கால்களை ஏசப்பா கழுவ ஆரம்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மனுஷனுக்கு மகிமை வேண்டும் என்றால் நீங்கள் நாம் ஒவ்வொருவர் என்ன செய்யணும்? இயேசுவுக்கு முன்பாக நம்முடைய சீலா என்ன, நம்முடைய சால்வை என்ன, நம்முடைய முக்கியத்துவம் என்ன? இன்னைக்கு நம்ம முக்கியத்துவத்தை நம்ம வச்சுக்கிறோம். அந்த முக்கியத்துவத்தை என்ன செய்யறதில்ல, கர்த்தருக்கு நம்ம கொடுக்கறதில்ல. We keep the importance, we keep the most precious for us. முக்கியமானதை எனக்கு வச்சுக்கிறேன், முக்கியமானதை எனக்கு நான் அனுபவிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது என்ன தெரியுமா? முடிந்தா, இருந்தா, மீதி இருந்தா, வந்தா, நடந்தா. இது நடந்தா இதை நான் கொடுக்குறேன், இது மீதி இருந்தா ஆண்டவருக்கு கொடுக்குறேன். அப்படி அல்ல. தேவச்சனமே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? தாழ்மை என்பது என்ன தெரியுமா? உன்னுடைய பிரைம். அந்த விதவையானவளுக்கு தாங்கிட்ட இருந்தது மொத்தமே எவ்வளோ? 2 காசு. அந்த 2 காசுக்கு அப்புறம் அவளுடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. நத்திங் ஷி ஓன்ஸ், நத்திங் ஷி ஹேஸ். அவளுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவன் என்ன செய்கிறா? தனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் கொடுக்குறா. அதான் தாழ்மை. Humbling before God. சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக தாழ்மை. அந்த தாழ்மை என்ன தெரியுமா? ஒரு ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்கு, ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அது சின்ன கிராமம். அந்த விசுவாசி பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு போனோடனே சொன்ன என்ன பண்ண, காரை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. பாஸ்டர், என் கூட இன்னொரு பேர், நீங்கள் கார் யூஸ் பண்ணிங்க ஹோட்டலில் இருந்து, நான் டாக்ஸி ஆட்டோலாம் கிடையாது, நீங்கள் காரை எடுத்துங்க பாஸ்டர். நானும் காரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக, பரவாயில்ல சொல்லி நான் சாவி வாங்கிட்டோம், ரொம்ப நன்றி. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டே மீட்டிங் போயிட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம், கம்ஃபர்டபுளாக இருந்தது. 2வது நாள் காலையில், சனிக்கிழமை காலையில் மீட்டிங் போகிறோம். கார் கொடுத்த ஐயா சைக்கிளில் வராரு. ரோட்டில் பார்க்குறேன், பிரதர் நீங்கள் என்ன சைக்கிளில் வரீங்க? பாஸ்டர் நீங்கள் போங்க டைம் ஆச்சு, நான் சர்ச் போகலாம். இல்லை பிரதர் நீங்கள் வாங்க உக்காருங்க. இல்லை நீங்கள் போங்க பாஸ்டர்.
பாருங்க, காரை கொடுத்துட்டு அவர் இதில் வராரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னொரு பக்கம் துக்கமாக இருந்தது. என்னடா இந்த மனுஷன், அந்த உருவத்துக்கும் சைக்கிளுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன காத்து கூட ஒரு 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 சுத்து இருக்கிறாரு. அப்போது நைட் சாப்பாடு அவங்க வீட்டில். அப்போ நான் கேட்டேன், பிரதர் இல்லை காரை கொடுத்துட்டு நீங்கள் சைக்கிள் வரீங்க? ஆமாம், எனக்கு இருக்கிறது அவ்வளோதான். இந்த ஊரில் நீங்கள் கார் என்பது விரல் விட்டு எண்ணிடலாம் ஐயா. அதே ஊருக்கு ஒரு 5 வருஷம் கழித்து நான் போகிறேன். போய் பார்க்குறேன், அந்த மனிதனுடைய நிலைமை கர்த்தர் அதிகமாக உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இதுதான் ரகசியம். நம்ம என்ன செய்கிறோம்? மீதியானதை கர்த்தர் கொடுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய தாழ்மை என்பது முதலாவது தேவராஜ்யம், அவருடைய நீதி தேடுகிறது தான் தாழ்மை. நீங்கள் இது புரிஞ்சுக்கங்க. ஏன் உங்களால் ஜெபிக்க சர்ச்சைக்கு வர முடியல? டைமே இல்லை. வேலைக்கு டைம் இருக்கு, கடைக்கு போகிறதுக்கு டைம் இருக்கு, ஆனால் சபைக்கு வர்றதுக்கு அதை நீங்கள் மாற்றிக்கங்க. இந்த கால்குலேஷன், இந்த ஃபார்முலா, ஒரு மேக்ஸில் எடுத்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும், கேள்வி இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் அது ஒரு நல்லா இருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா பெஸ்ட் வே? என்ன தெரியுமா? ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சு, அந்த ஃபார்முலாவை நீங்கள் அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட கரெக்டாக வந்துடும். நான் சொல்கிறது தப்பா ரைட்டா? உங்கள் வாழ்க்கையில் ஃபார்முலா என்ன தெரியுமா? பிரைமை கர்த்தருக்கு கொடுங்க, செகண்டரிய 2வது தரத்தை நீங்கள் எடுத்துங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார், கர்த்தர் உங்களுக்கு மகிமையை கொடுக்க ஆரம்பிப்பார். ஆனால் நமக்கு அந்த ஃபார்முலா மனசே இல்லை. மீதி இருந்தால் கர்த்தருக்கு, நேரம் இருந்தால் கர்த்தருக்கு. நான் எங்கே வந்தால் கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் யார்கிட்டும் காசு வாங்கினது உங்களுக்கு தெரியும். நான் சிலர்கிட்ட கேட்பேன், விளையாட்டு கேட்பேன், பாஸ்டர் வரட்டும் அப்போ கொடுக்குறேன், நான் எப்படி சாப்பிட்றீங்க? சாப்பாடுக்கு மாத்திரம் எடுத்து வாயில் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது. நாங்கள் சிறுவராக இருக்கும் பொழுது அப்பாவுக்கு ரொம்ப கம்மி சம்பளம். அந்த ஊழியக்காரருக்கு சரியான இருப்பிடமோ உடையோ ஆகாரமோ கிடையாது. அப்போ எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் மத்தியானம் சோறு போடும் பொழுது ஒரு பிடி எடுத்து என்ன செய்வாங்களாம், அரிசியை கத்திருக்குன்னு எடுத்து வைப்பாங்க. எண்ணெய்னு வாங்கினா அப்போல்லாம் லிட்டர் கணக்கு தான், கிலோ கணக்காக. ஹார்லிக்ஸ் பாட்டில் ஒரு 2 பாட்டில் வாங்கினாங்கன்னா அதில் ஒரு அரை பாட்டில் என்ன செஞ்சிருவாங்க, எண்ணெய் ஊற்றி அதை வச்சுருவாங்க. கோழி முட்டை விடும். எங்கள் வீட்டில் நிறைய கோழி இருந்தது. அந்த கோழி முட்டையில் ஒரு நாளைக்கு 6 முட்டை 4 முட்டை 10 முட்டைலாம் வரும். அதில் 2 முட்டை பாஸ்டருக்கு எடுத்து வச்சுருவாங்க. சண்டே காலையில் சர்ச்சுக்கு போகும் பொழுது அது எல்லாத்தையும் பையில் என்ன பண்ணுவாங்க, அரிசி முட்டை எண்ணெய் இதெல்லாம் உள்ளே போட்டு அந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்ததால. நான் கல்யாணத்துக்கு முந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பாஸ்டர் உயிரோடு இருந்தார், பாஸ்டர் ஜேசுதாசன். அவர் சொல்லுவார் என்கிட்ட, தம்பி என்ன பிரதிஷ்டை பண்ணும்பொழுது அவரும் கூட இருந்தார், தம்பி உங்களை ஆண்டவர் குறை இல்லாமல் போஷிப்பார். அந்த பாஸ்டர் சொன்ன, அப்போ அவருக்கு 85 வயசு மேலே இருக்கும். உங்களை குறை இல்லாமல் போஷிப்பார். ஏன்னா உங்கள் அம்மா சர்ச்சுக்கு வரும்பொழுது வெறும் கையாக வரமாட்டாங்க. உங்களை இடுப்பில் ஒரு கையில் பைபிள், இன்னொரு தோல் பையில் அரிசி எண்ணெய் முட்டை சின்னத்தில் பருப்பு பாஸ்டர் அம்மாவுக்கு புடவை இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்துலேயும் கர்த்தர் கொடுத்தாங்க பாரு, உங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் ஆகாரத்துக்கு குறைவில்லாமல் கர்த்தர் போஷிக்கிறார். உங்களுக்கு அதே மாதிரி போஷிக்க வல்லவராக இருப்பார். ஆகாரத்தை மாத்திரம் சொல்லலை, உங்கள் டைம், உங்களோட உடைமைகள், உங்களுடைய பணம், உங்களோட வசதிகள், உங்களோட வாய்ப்பு
எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தருக்குன்னு கொடுங்க, கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருப்பார். அதுதான் தாழ்மை வேணும். அந்த தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? மகிமை கொடுக்குறாரு. அந்த மகிமை கொடுக்க 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 தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? உங்களை மகிமையில சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். ரெண்டாவது, அவர் தாழ்த்தப்பட்டார். ரெண்டு இருக்கு. தாழ்மைக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. சொல்லுங்க, தாழ்மைக்கு ஒரு பக்கம் தன்னை தாழ்த்துகிறது, இன்னொரு பக்கம் அவர் தன்னை என்ன செய்தாரு? அவர் தாழ்த்தப்பட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 55வது வசனத்தில் அங்க பார்க்கிறோம், அவர் தாழ்த்தப்பட்டது எப்படி என்று பார்க்கிறோம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? இவன் தாய் மரியாள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவ குமாரன், மனித குமாரன், அவர் மகிமை நிறைந்தவர். ஆனா இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்ற? இவன் தச்சனுடைய குமாரன். He is a son of a carpenter. As he is not a son of a carpenter, how can he say that I am the savior? How can he say that I have come to save sinners? How can he say that I have come to find the people to God? எப்படி அவன் சொல்லலாம்? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவோ? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? இவன்லாம் நம்ம கிட்ட இருக்கிறாங்க தானே. He was made to be humble. இவன் சமுதாயம் சொல்ல, ஏய் இவனும் தெரியும், ஊரை தெரியும், இவன் இந்த ஜாதிடா, டேய் இவன்டா அவன்டா, ஏறா இவன். அப்ப நம்மளோட ரியாக்ஷன் என்னது? நீ இப்படி பேசிட்டியா, நான் உன்னை சும்மா விட மாட்டான், வா. தேவச்சனமே, தாழ்மைப்படுத்த ஒப்புக்கொடு. உன்னை எவர்களாவது நீ சரியில்லை, நீ அப்படி இப்படி, நீ என்ன ஊழியக்காரனா, நிறைய பேசிருக்கிறாங்க. என்ன பெரிய ஊழியம் செய்கிற. இன்னைக்கு காலம் எப்படி தெரியுமா இருக்கு? தப்பு நடக்குதுன்னா தப்பை நம்ம தப்பா சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு. அந்த தப்பை நம்ம என்னப்பா அப்படி பண்றியே, அதனால நாம் என்ன மாறுறோம்? சத்துருவாய் மாறிடுறோம். நான் சொல்றது புரியுதா? எங்கேயும் நடக்காதது என்ன, சும்மா அதே கேட்டுட்டு இருக்க, என்ன எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிற, அப்படிதான் நடக்கும். அப்போ நம்ம தவற சுட்டி காட்டினா சத்துரு, கேட்கிறப்பெல்லாம் நம்ம அவங்களுக்கு செஞ்சிட்டே இருக்கணும். நல்லவங்க கேட்கிறப்பெல்லாம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், ரொம்ப நல்லவங்க. ஆனால் ஒரு நாள் நிறுத்திட்டா கேட்டவங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. ஆனால் அதுதான் இன்னைக்கு சபைக்குள்ளே வந்துருச்சு. முன்ன உலகத்துக்கும் சபைக்கும் பெரிய கேப் இருந்தது. இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கிறவங்களாம் பொய் பேச மாட்டாங்க, சபைக்குள்ளே இருக்கிறவங்களாம் சண்டை போட மாட்டாங்க, சபைக்குள்ளே இருக்கிறவங்களாம் கர்த்தரை வெளிப்படுத்தினாங்க. இப்போ சபை உலகத்துக்குள்ளே போயிடுச்சு, உலகமும் சபைக்குள்ளே வந்துருச்சு. அதனால தான் கிறிஸ்தவங்களுக்கு வீடு இல்லைன்னு வந்துருச்சு. என்ன சண்டை போடுறாங்க, அன்பாகவே இருக்க மாட்டேன்றாங்க, கோபப்பட்டா வருஷ கணக்கில் பேசாமல் இருக்கிறாங்க, எரிச்சல். ஏன்? உலகமும் சபையும் உலகம் என்ன செஞ்சிருச்சு? மிங்கிள் ஆயிடுச்சு. நம்ம ஊரில் ஓடுற கூவ மாதிரி ஆகி போயிடுச்சு. நல்ல தண்ணியும் ஓடுது. ஒரு கால் நல்ல தண்ணி ஓடிட்டு இருந்தது தான் கூவத்தில். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நான் கூவத்தில் போட்டில் போயிருக்கிறேன். ஒரு நாத்தம் இருக்காது, நல்ல தண்ணி. அது ஆந்திராவிலேருந்து வரும் அந்த தண்ணி. ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் சின்னவனாக இருக்கும் பொழுது, ஒரு 7-8 வயசாக இருக்கும், போட்டில் வச்சு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனார். இன்றைக்கி கிட்ட போனாலே அப்படியே ஆகி போயிடுச்சு. இன்றைக்கி சபை எப்படி ஆகி போயிடுச்சு. நியாய தீர்ப்பு குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, வருகை குறித்து, மரணத்தை குறித்து இன்றைக்கி சபை பேசாமல் இருக்கிறனால்தான் இன்றைக்கி உலகத்தில் வாழ்வதற்கு நீ நன்றாக இருப்பாய், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், ஆபிரகாமின் தேவனோட கூட இருக்கிறார். நான் ஆமென்.
ஆண்டவர் வராரு. பரிசுத்தமாரு. இல்லைங்க, தாழ்த்தப்படும் பொழுது, அவர் கன்னத்தில் அறைந்த பொழுது, அவர் தாடிமை பிற்கப்படும் பொழுது பிலாத்து கேட்கிறான், இவர்கள் உண்மையில் இவ்வளோ குற்றம் சாட்டுகிறார்களே, நீ ஒன்றும் பேசவில்லையா? பேசுவதற்கு நான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், பேசு. அவரோ வாய் திறக்காத ஆட்டுக்குட்டியை போல காணப்பட்டா. How you react when you made humbled. என்ன பார்த்து இப்படி பேசிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, இப்படி பண்ணிட்டானே, அந்த உள்ள கரம் அதிலிருந்து வெளியே வந்தா, அதிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டா, தாழ்த்தப்படும் பொழுது நீ மகிமையின் மேல் மகிமை அடைவா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேண்டும்? வீட்டு ஓனர் உன்னை திட்டாரு, நீ இல்லாதவன். எங்கள் அப்பா அப்படி சொன்னார். ஒரு நாள் எங்கள் அப்பா ராத்திரி 12 மணிக்கு வேலை முடிச்சு வராரு. வீட்டு ஓனர் கீழே பூட்டிட்டாங்க. எங்கள் அம்மா எவ்வளோ சொன்னாங்க, விக்கி அப்பா வரல, கொஞ்சம் கண்ட நேரத்தில் வருவான். திடீர்னு அந்த அம்மா பேசாது, வீட்டை பூட்டி போய் படுத்துட்டாங்க. அப்போ 12:30 மணிக்கு வந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்ட்ரீட் லைட் போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட் மேலே ஏறி அப்பா உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அடுத்த அந்த வீட்டுக்கார அம்மா கேட்டுச்சு, எப்படி வந்தான் அவன்? லைட் போஸ்ட் மேலே ஏறி. திருடன் அவன். என்ன நீ வேதம் வாசிக்கிற? இப்போ ஆனவனா என்ன நீ பைபிள் போகிற? என்ன நீ சர்ச்சுக்கு போகிற? என்ன நீ அப்படின்னு? வேற வழி இல்லை. ரொம்ப கடுமையாக பேசி வீட்டை காலி பண்ணிட்டாங்க. இதனால் நடந்தது என்ன? எங்கள் தாத்தா சொன்னார், டேய் சொந்த இடம் வாங்கு, மெட்ராஸ் வந்து நீ இது 7-8 வீடை மாற்றிட்ட, நீ எப்படியா நீ என்ன பண்ணுறது தெரியாதுப்பா, நீ இடத்த வாங்கு. அதனால தான் எங்கள் அப்பா ஒரு நிலத்தை வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சார். தாழ்த்தப்படும் பொழுது மறக்காதீங்க, கர்த்தர் உனக்கு ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். When you made to be humble, there is a new way and the new door is being opened. Hallelujah. நீ கண்ணை மூடிட்டு அழாத, ஆகாரை போட்டு அழாத, ஐயோ நான் பார்க்க மாட்டேன். நோ, ஓப்பன். நீ கண்ணை திறந்து பார், கர்த்தர் உனக்கு மகிமை வச்சிருக்கிறாரு. அந்த மகிமை என்ன தெரியுமா? நீ எதுக்காக நீ வாழ்ந்தாயோ அதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். 2 காரியம். ஹம்பிள்னா என்ன? கிவ் த பெஸ்ட். உனக்கு இல்லை, கர்த்தருக்கு. நான் வாழ்வது கர்த்தருக்காக, நான் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையினாலே. எனக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா அவர் கிருபை தான். அதனால் உலகத்தை வாழ்வதற்கு எனக்கு பணம், பொருள், இடம், ஆகாரம், வஸ்திரம் தேவை. இது எல்லாமே த பிரைம் கர்த்தருக்கு, மீதி தான் எனக்கு. அல்லேலூயா. அந்த 12 கூடைய கர்த்தர் கொடுக்காத. அந்த 12 கூடைக்கு முன்னால் ஒன்று இருந்தது பாருங்க. என்னது? அந்த 5 அப்பம் இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. அதுதான் பிரைம். அதை தான் கர்த்தர் பெருக செய்வார். அந்த மீதியானதை கர்த்தருக்கு தேவையில்லை, மீதியானது உனக்கு எடுத்துங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மகிமையின் மேல் மகிமை. சொல்லுங்க, மகிமையின் மேல் மகிமை. மகிமை அடைய கர்த்தர் கிருபை செய்வாராக. அந்த மகிமை உடையவர்கள் தான் மகிமையில் இருக்க தேவனை தரிசிப்பார்கள். ஆமே. 2வது காரியம் நம்ம பார்த்தோம், என்ன இருந்தது? தாழ்மை இருக்கணும், தாழ்மை ஆக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இன்னொரு காரியம், நாம் மகிமையிலே நாம் இருக்கும் பொழுது, மகிமையை வாஞ்சிக்கும் பொழுது, மகிமை இல்லாதவர்கள், ரகசியவர்கள் என்ன செய்ய முடியாது? You may be a Christian, you may be a pastor, you may be a reverend, you may be a டாக்டர். நீங்கள் அந்த டாக்டர்லாம் வாங்கிட்டாங்க நிறைய பேர்.
எனக்கும் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. நான் இறங்கி வந்தோடனே அந்த அண்ணா கையிலே கொடுத்துட்டு, அண்ணா வரேன்னு, எனக்கு இதெல்லாம் ரொம்ப தூரம். என்ன அவர் சொன்னார், அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், இவ்வளோ பணம் கட்டினேன்னு. பணம் வேணால் நான் கொடுத்துட்றேன்னு, எனக்கு இந்த டாக்டர் கிட்டலாம் வேணாம். நான் பாஸ்டரே யார்கிட்ட சொல்கிறதில்ல. நான் வெளியே யார் போனாலும் நான் பாஸ்டர்னு சொல்கிறதில்ல. ஃபாதர்னு கூப்பிட்றாங்க. ஃபாதர் கூப்பிட்றாங்க. மதர் என்ன ஆச்சுன்னு மதரை விட்டாங்க போல். ஆமாம், ஃபாதர்னு. நானும் வெளியே எங்கே போனாலும் பாஸ்டர்னு சொல்கிறதே கிடையாது. நீங்கள் என்னான்னு கேட்பாங்க. நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். அப்படி என்னெல்லாம் பண்ணுறீங்க? சோஷியல் ஒர்க்கர்னா பாவிகளை நாங்கள் பாவத்தை போக்கும்படியாக சொல்லுகிறோம். பிசாசு பிடித்தவர்களை நாங்கள் சுகமாக்குவோம். வியாதியஸ்தர்கள் வருவாங்க, அவங்களுக்கு ஜோம் பண்ணி சரியாயிடும். நாங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணுறோம். ஐ எம் எ சோஷியல் ஒர்க்கர். நான் யாரும் ஐ எம் எ பாஸ்டர் சொல்கிறதே கிடையாது. நான் சர்ச்சில் வேலை செய்கிறேன். திஸ் இஸ் ஹவ் ஐ இன்ட்ரடியூஸ். நான் சர்ச்சில் வேலை செய்கிறேன். அசிங்கமாக இருக்கு. அப்போது அந்த மகிமை வேண்டும் என்று சொன்னால் முதல்ல தாழ்மை இருக்க வேண்டும். தாழ்மையுள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பார். அந்த அந்த கிருபையும் மகிமையும் உள்ளே வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும். உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும்? மறுரூபமாகும். மறுரூபமாக்கப்பட்டவர்கள் தான் ரகசிய வரையில் மறுரூபமாக்கப்படுவார்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஷுட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. அந்த லைஃப் ஸ்டைல், உங்களுடைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகலைன்னா, ரகசிய வருகை என்பது இந்த சரீரம் இருக்காது. இந்த சரீரம் நமக்குள்ளே இருந்த ஆவியானவர் எடுத்துகிட்டு போயிடுவார். நமக்குள்ளே இருந்த ஆவி ஆத்மா இருக்கு பாருங்க, அது போயிடும். அது மத்திய ஆகாயத்தில் இருந்து திரும்பவும் பூமிக்கு வரும் பொழுது நமக்குள்ள ஒரு மகிமையின் சரீரம் இருக்கும். அந்த மகிமையின் சரீரத்தை தான் இயேசு கிறிஸ்து 2 முறை அதை சீஷர்களுக்கு காட்டினார். ஒரு முறை மறுரூப மலையில் கொண்டு போய் சீஷர்களுக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணி காட்டினார். சீஷர்களை இயேசு என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஸோ பிரைட் டிரான்ஸ்ஃபிகரேஷன், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்த சரீரத்தை சீஷர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அதனால தான் சொல்கிறாங்க சீஷர்கள், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமோ, மோசேக்கு ஒரு கூடாரமோ, எலியாவுக்கு ஒரு கூடாரமோ, எங்களுக்கு ஒரு கூடாரம். அவ்வளோ மகிமையாக இருந்தது. அதை கர்த்தர் அதை ப்ரூவ் பண்ணி காட்டினார். 2வது, சீஷர்கள் ரோமர்களுக்கு பயந்து போய் கதவுகளை பூட்டி கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? உள்ளே இருக்கும்போது அங்கே யார் வந்தா? இயேசு வந்தார். எப்படி பூட்டின அறைக்குள்ளே வர முடியும்? அதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாடி, டிரான்ஸ்ஃபிகரேஷன் பாடி. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இயேசு சொல்ற, என்ன தொடாதீங்க, நான் இன்னும் என்ன செய்யல, போல, ஐ எம் ஹியர். அந்த சரீரம் நமக்கு உண்டா இருக்கும். 7 வருஷம் மத்திய ஆகாயத்தில் இருந்து முடிச்சுட்டு எல்லாரும் எடுத்துக்கொண்டப்பட்டவர்களாம் 1000 வருஷம் அரசாட்சி செய்வதற்கு என்ன செய்ய போகிறோம்? இந்த பூமிக்கு வரும் பொழுது இந்த சரீரம் மகிமையின் சரீரமாக இருக்கும். கைவிடப்பட்டவங்கெல்லாம் அந்த மகிமையின் சரீரம் இருக்காது. மகிமை அனுபவிப்பாங்க தவிர மகிமையின் சரீரம் இருக்காது. எத்தனை பேர் இந்த சத்தியம் புரியுது? இந்த மகிமையின் சரீரம் வேண்டும் என்று சொன்னால் நம் மகிமையிலே நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய சோம்பேறிகளுக்கு சொல்லுங்க, ஆவிக்குரிய சோம்பேறிகளுக்கு என்ன கிடைக்காது? இந்த மகிமையின் சரீரம் கிடைக்காது. ஆவிக்குரிய சோம்பேறினா என்ன? ஜெபம் பண்ண நேரம் இருக்காது, பைபிள் வாசிக்க நேரம் இருக்காது, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நேரம் இருக்காது, இயேசு வராரு சொல்வதற்கு நேரம் இருக்காது. அப்படியே அவங்க ஆவிக்குரிய நித்திரையாக இருப்பார்கள். அவங்க தான் ஆவிக்குரிய சோம்பேறிகள். ஆவிக்குரிய சோம்பேறிகள் என்ன செய்ய முடியாது? இந்த சரீரம் என்ன செய்யாது? மறுரூபம் அடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு தவறாக சொல்லி கொடுத்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தால் பரலோகம் போயிடலாம். அது பரலோகம் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரட்சிக்கப்படுவது அவசியம், ஞானஸ்நானம் எடுப்பது அவசியம், பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெறுவது அவசியம். திஸ் இஸ் ஒன்லி a first step. ஒரு பிள்ளை இப்போ இந்த காலத்துலலாம் பிள்ளைய 2.5 வயசுல கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. அன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன், 18 மாதத்துல பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்துடுறாங்களாம். 18 months சைல்டுக்கு. இது எனக்கு ஒன்றும் புரியல. 18 மாதம் பிள்ளையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டா டாக்டர் ஆகிட முடியுமா?
இல்லை, இட்ஸ் அ ப்ராசஸ். ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது we are stepping into a process. புதினா கொத்தமல்லி வந்துட்டா பிரியாணி வந்துருமா? இல்லை, எல்லாம் வாங்கணும். எல்லாத்தையும் கலவையாக போட்டு எல்லாம் செஞ்சாதான் நமக்கு ஒரு ஆகாரமாய் வருகிறது. இட்ஸ் அ ப்ராசஸ். எல்லாம் ஒன்றொன்னா சேர்க்கணும். ஆமென். அது பூரா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தாழ்மை வேணும், பரிசுத்தம் வேணும், தேவ அன்பு வேணும், விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும். தாழ்த்தப்படும் பொழுது நீங்க மௌனமாக இருக்கணும். இதெல்லாம் ஒன்னா ப்ராசஸாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் மகிமையின் மேல் மகிமைப்படுத்தி அந்த மகிமைக்குள்ள இருக்கிறவங்க தான் அந்த எக்கால சத்தம் என்ன செய்யும்? கேட்கும். நல்லா புரிஞ்சுங்க. மகிமைக்குள்ள இல்லாதவங்களுக்கு கேட்காது. when you are not attentive. வீட்டுக்கார் வராரு, நீ எதையோ யோசிச்சுட்டு உட்காந்து செல்போன் பேசிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கார் வந்துட்டாரு, உள்ள வந்துட்டாரு. தெரியுமா? தெரியாது. ஏன்? நம்முடைய மைண்டெல்லாம் எங்க இருக்குது? செல்போன்ல இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கோம். நீ எதை என்ன செஞ்சாலும் உன்னுடைய ஒரு மைண்டு ஒரு பகுதி இயேசு எப்போ வரார். ஆவிக்குரிய சோம்பேறிகளாய் இருக்கிறவர்களுக்கு எக்கால சத்தம் கேட்காது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவில அனலா இருக்க வேண்டும். எப்போ இயேசு வரார்? Everything is set ready for the third world war. மூன்றாவது உலக யுத்தத்துக்கு எல்லாமே ஆயத்தமாகி விட்டது. இன்றைக்கு இருக்க செய்திகள் எல்லாம் வாசிக்கிறோம். மூன்றாவது உலக யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்லுகிறார்கள். இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். நீ இப்போ என் பொருள் வாங்கினா நீ இவ்வளோ டாக்ஸ் கட்டு. திஸ் இஸ் ஹவ் ஆல் த வேர்ல்ட் வார் ஸ்டார்டட். அதே மாதிரி தான் இன்றைக்கும் அந்த 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 இதில் தான் போயிட்டுருக்கு. அருமையான தேவச்சனமே, எல்லாம் மூணாவது உலகத்துக்கு ரெடியாக இருக்கு. சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் தேவனாய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. நீ தேவன மகிமைக்குள்ள நீ வரும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிங்க. 34வது அதிகாரம் 28வது வசனம். 34:28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே கர்த்தரோடு இருந்தான். கர்த்தரோடு இருந்த அந்த மோசேக்கு கர்த்தர் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவனுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க வைத்தார். அந்த 29வது வசனத்தை வாசிக்கும்போது, மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அதான் அந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன். நல்லா புரிஞ்சுங்க. உங்க லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உங்க மனம் திரும்பினவங்க, உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேவனோடு இருக்க முடியும். தேவனோடு இருந்தவர்களுடைய வாழ்க்கை கர்த்தர் என்ன செய்வார்னா, ஒரு மறுரூபமாக்கப்படுவார். மனம் திரும்பினவன் தான் மறுரூபமாக்கப்படுவான். சொல்லுங்க, மனம் திரும்பின. இன்னைக்கு ஞானஸ்தானம் எப்படி தெரியுமா? மனம் திரும்பலாம் கிடையாது. இட் இஸ் பிகம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிச்சுவல், சடங்கு மாதிரி. சடங்கு, ஞானஸ்தானம் சடங்கா மாறிவிட்டது ஞானஸ்தானம். அந்நிய பாஷை பேசுகிறது பழக்கத்தில் ஆகி போயிடுச்சு. இப்படி அல்ல. அவன் புசியாமலும் அப்பம் புசியாமலும் குடியாமலும் அவன் ஆண்டவருடைய பாதத்திலே அவன் காத்திருந்தபடினாலே, அவன் கர்த்தரோடு இருந்தபடினாலே கர்த்தர் அவன் முகத்தை பிரகாசிக்க வைத்தார். ஒரு மனிதன் கர்த்தரோடு நடக்கும் பொழுது கர்த்தர் அவன் முகத்தை பிரகாசிக்க வைப்பார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மனிதன்
தேவனுக்குள்ளும் தேவன் அவனுக்குள்ளும் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுவதற்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. நல்லா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு அல்ல? அந்நிய பாஷை பேசுவதற்கு மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உதவி நமக்கு தேவை. உங்களுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைவதற்கு அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நியாயத்தை குறித்து கத்தனை செய்வது கண்டித்து உணர்த்துவார். அந்த பார்ட் கண்டித்து உணர்த்துவார். அது அங்க வலிக்குது. ஒரு மாதிரி பேசுகிறார் இந்த பாஸ்டர், அதனால நான் சபைக்கு வரமாட்டேன். இப்போ எல்லாருக்கும் நான் சொல்றேன், the church is not for all. நீங்க ஆசீர்வாதத்திற்காக இந்த சபைக்கு வந்தீங்கன்னா இந்த சபை உங்களுக்கு அல்ல. சத்தியத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் கர்த்தருடைய வருகைக்கு போகிறவர்களுக்கு மாத்திரம் தான் இந்த சபை. எங்கே போனாலும் கேட்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ஊழியத்துக்கு ஏதாவது வேணுமான்னு. எதுவும் தேவையில்லை. என்ன பாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டேன்றீங்க? தாதங்குப்பத்தில் அந்த பெட்ரோல் பங்கு பின்னால் ஃப்ளாட்டு பாருங்க, எத்தனை பேர் அந்த ஃப்ளாட்டை பார்த்துறீங்க தெரில. அந்த லேண்டுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்தோம். எனக்கு இஷ்டமே இல்லை, நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே வேண்டாம். 2.25 ஏக்கர் பர்சனலாக நாங்கள் சிஎம் லெவலில் மூவ் பண்ணி பார்த்தோம். லீகல் சைடில் அது கிளியர் ஆகலை. எப்படி அந்த இடத்துல இப்போ ஃப்ளாட்டு நிற்குது எனக்கு தெரியல. அதுமா ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவருங்க. ஒரு சின்ன கூட்டமாக நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். அநேகருக்கு இங்கே ஒரு சபை இருக்குன்னே தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு போர்டு அங்கே வைங்க, இங்கே வைங்க, இங்கே அங்கே வைங்கன்னு. எனக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. கர்த்தர் காடைகளை கொண்டு வந்தார், ஆத்துமாக்களை கொண்டு வருவார். ஒருவரையும் நான் உங்களை தேடி வரவில்லை, சபைக்கு வாங்கன்னு உங்களை யாரும் சொன்னதும் இல்லை. உங்களை கொண்டு வந்தது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. நாம் இங்கே ஆராதிப்பது கர்த்தருடைய நோக்கம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். அதுதான் கர்த்தரும் வாஞ்சிக்கிறார். யூ ஷுட் பி வித் காட். புசித்து குடித்து கர்த்தரோடு அல்ல, புசியாமலும் குடியாமலும் கர்த்தரோடு இருந்து. உலகத்தோடு இருந்துட்டு கர்த்தரோடு இருக்கிறது அல்ல. சொல்லுங்க, உலகத்தோடு இருந்துட்டு கர்த்தரோடு அல்ல, கர்த்தரோடு மாத்திரம் இருங்க. கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க வைத்தார், மோசேயுடைய முகத்தை. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை கர்த்தர் மறுரூபமாக்க போகிறார். Your body, your nature, your life, your lifestyle, everything should be transformed. If your life and lifestyle is being transformed, on the day of the Lord, when the trumpet blows in the mid-air, you will be transformed with the glory of God. தேவட மகிமையினால நீங்கள் என்ன செய்வீர்கள்? மறுரூபமானீர்கள். தேவ மகிமை உங்களோட கூட இருந்தால் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வைப்பார். ஆமென். இதுக்கு ஒரு பிரசங்கம் வேணுமா? ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு ஒரு பிரசங்கம் வேணுமா? நீங்கள் கர்த்தரோடு இருங்க, மிகுந்த கனிகளை கர்த்தர் கொடுக்க வைப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென். ஆமென். நீங்கள் கர்த்தரோடு இல்லைன்னா கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார். ஏனோக் walked with God. ஏனோக்கு தேவனோட என்ன செஞ்சான்? சஞ்சரித்து கொண்டு இருந்தான். This is the days that we should walk with God. தேவனோடு நடக்க வேண்டிய காலம், தேவனோடு நடக்க வேண்டிய நாள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, 2011ஆம் ஆண்டு ஒரு உபவாசம் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு ஒரு விசேஷித்த பிரசங்கியாரை கொண்டு வந்து நம்ம அந்த கூட்டம் நடத்துகிறோம். பார்த்தா சர்ச்சு ஃபுல்லாக இருந்தது. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏய் சந்தோஷப்படுறியா? ஒரு நாள் வரும் இந்த ஜெபம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வரமாட்டாங்க, அந்த நாட்கள் தான் என் வருகை இருக்குன்னாரு. அதை இன்னைக்கு கண்ணால பார்க்குறேன். ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் விடுங்க, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஜெபமா வாங்க. கர்த்தர் திட்டவட்டமா பேசுகிறார். இந்த வாரம் என்கிட்ட பேசினாரு, ஆர்வம் குறையாதபடிக்கு. எது? ஆர்வம் குறையாதபடிக்கு சபைக்கு சொல்லுனாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது.
You should be delight in the godly things. The delightfulness should never shortfall in your life. இந்த ஆர்வம் வாழ்க்கையில குறைஞ்சிச்சு, உன் கதை முடிஞ்சது, ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்தது. வேத வாசிக்க குறையுது, ஆர்வம் குறையுது. ஜெபம் குறையுது, ஆர்வம் குறையுது. ஆர்வம் குறையுது, உபவாசம் குறையுது. ஆர்வம் குறையுது, சபை கூடி வர்றது குறைகிறது. இதெல்லாம் பிசாசுடைய சதி. அது உடைக்கணும்னா கர்த்தர், நீங்கள் கர்த்தரோடு நடந்தால், ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தபடினாலே கர்த்தர் அவன் மேலே பிரியமாக இருந்தனால ஏனோக்கு என்ன செஞ்சார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ் நடவடிக்கையில் ரொம்ப எனக்கு இஷ்டமான வசனம் எடுத்து வாசிங்க. நான் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், படிப்பு அறிவு இல்லாதவர்கள். யாரு? பேதுரும் யோவானும். எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. யாரு? பேதுருவும் யோவானுக்குள்ள என்ன இருந்தது? பேசுகிற தைரியம். என்ன சொல்லுங்க, என்ன இருந்தது? தைரியம் இருந்தது. இந்த தைரியத்தை பார்த்து ஜனங்க சொல்றாங்க, டேய் இவன் படிக்காதவன்டா, இவன் படிக்காதவன், தைரியமா பேசுறானே, படிக்காதவன். அப்ப படிச்சவன் தான் தைரியமா பேசணுமா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. ரொம்ப பேச, டேய் நீ படிக்காத, ரொம்ப பேசாத. என்னை பார்த்து என்னுடைய அக்கௌண்ட் தான் சொன்னார், உனக்கு என்ன தெரியும் பிகாம்? உனக்கு நான் படிச்சிருக்கேன் சிஏ. அப்படியா? அதுக்காண்டி பிகாம் படித்து பாஸ் பண்ணேன். பாருங்கண்ணே, ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது தவறு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் இது இப்படி வராது, இப்படி வரணும். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன அனுபவம் இருக்கு? என் கண்ணுமெல்லாம் நீ பிறந்தவன். அதான் நீங்கள் அதான் சொன்னேன், நான் பார்த்து பிறந்தவன். நீ நான் இன்னைக்கு செய்கிறது தப்புன்னு சொல்றியா? உனக்கு என்ன தெரியும்? நீ படிக்காதவன். அப்படிதான் ஒரு காலத்தில் இருந்தது. பெண்கள் படிக்கக்கூடாது, படித்தா அது நல்லதில்லை. அதெல்லாம் காலம் மாறிவிட்டது. அந்த நாட்கள் தான் அப்படிதான் இருந்தது. என்னடா படிக்காதவங்களோட தைரியமா பேசுறானே. நடந்தது என்ன? அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, படிப்பறியாதவர்கள் என்றும், படிப்பு அறிவு இல்லாதவர்கள் என்றும், பேதமை உள்ளவர்கள் என்றும், பேக் நம்ம பாஷை சொன்னா அவங்க யாரு? பேக் 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 சொல்லிருக்கீங்களா? பேக்லாண்டி பேக்கு. இன்னொன்று ஒரு வார்த்தை இருக்குது, என்னது? எங்க ஊர் பக்கம் அது சொல்லுவாங்க, மத்து. இன்னும் நிறைய இருக்கு, அந்த வார்த்தைலாம் இருக்கு. இப்போ வரல. ஸ்தோத்திரம், கர்த்தர் அல்லேலூயா. படிப்பு அறிவு இல்லாதவர்கள் என்றும், பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் சாட்சி கொடுக்கிறாங்க. படிக்காதவன், அறிவில்லாதவன், பேக்லாண்டு, மது, மந்தம் எல்லாம் சொல்லிட்டு பின்னால அவங்க சாட்சி என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஐயா, கையை தட்டி ஆர்ப்பரிக்க கூடாதா? கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க. அல்லேலூயா. இயேசுவோடு இருந்த பேதுருவுக்கும் யோவானுக்கும் கர்த்தர் படித்தவர்களுக்கு இல்லாத தைரியத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். The world is expecting your academic credentials. What is your qualification? Is a doctor? சில அயல்நாடுகள்லாம் போகும்போது கேட்பாங்க, பாஸ்டர், are you a doctorate in theology? Are you a PG or a UG? நான் சொல்லுவேன், யூஜியும் கிடையாது, பிஜியும் கிடையாது, தியாலஜியும் கிடையாது, டாக்டராலஜியும் கிடையாது, ஒன்லி பைபிளாஜி. ஆங்கிலேயர்கள் முன்பதாக பக்க ஆங்கிலோ த ஃபாரினர்ஸ், இங்கிலீஷ் தான். எனக்கு இங்கிலீஷும் வராது, ஹிந்தி வராது, தெலுங்கு வராது, மலையாளம் வராது, தமிழ் வராது, இங்கிலீஷ் வராது, எதுவுமே உருப்படியே கிடையாது. அப்போது என்னை கூட்டிகிட்டு போன அந்த பாஸ்டர், அவருடைய சீனியர் பாஸ்டர் சொல்லி, there's a man from India, he has come, his testimony is going to be a wonderful. I was blessed. So pastor, can you give him
ஜஸ்ட் 3 minutes. அந்த பாஸ்டர் மேலே ரொம்ப யோசிச்சுட்டு சொன்னாரா, ஓகே 3 minutes இஸ் ஓகே. இப்போ அந்த இடத்துல போய் நிற்கிறேன். ஒரு 2000 பேர் மேலே இருக்கேன், எல்லா வெள்ளைக்காரங்க. ஏதாவது தேடி தேடி பார்க்குறேன், இந்தியன் யாராக இருக்கிறாங்களான்னு. நான் ஒருத்தர் தான் இந்தியனாக நிற்கிறேன். அதாவது 3க்கு போனாலும் கேரளாக்காரங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரளா இருக்குமா, ஒரு தெலுங்கு இருக்குமா, ஒரு பெங்களூருக்காரன் இருப்பானா, பார்த்தா ஒருத்தனும் இல்லை, எல்லாம் வெள்ளை வெளியேன்னு இருக்காங்க. 2000 பேர் மேலே இருக்கும். அப்போது எனக்கு ரொம்ப வைராக்கியமாக இருந்துச்சு. ஐ எம் இண்டியன், ஐ ஷுட் நெவர் பி அ கிரேட் இண்டியன். அப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எவ்வளோ? 3 நிமிஷம். 2 நிமிஷம் 46 செகண்டில் என் சாட்சி சொல்லி முடிச்சுட்டு உக்காந்துட்டேன். நான் அந்த இடத்துல உக்காந்துருக்கக்கூடாது, நான் கீழே இறங்கியிருக்கணும். ஏன் நாங்கள் போய் உக்காந்துன்னு எனக்கே தெரியல. தேர் வாஸ் எ எம்ப்டி சேர். நாங்கள் போய் உக்காந்தேன். எனக்கு பயம் இருந்தது, நடுக்கம் இருந்தது, அதுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஐ பிகேம் வெரி டயர்ட். அந்த 3 நிமிஷத்தை சாட்சி சொன்னதில்ல நான் போய் உக்காந்துட்டேன். ஐ எம் சப்போஸ் டு டேக் மை சீட் அது டவுன். நான் அங்கே உக்காராமல் நான் அங்கே போய் உக்காந்துட்டேன். அப்படியே கண்ணை மூடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தேன். பக்கத்தில் பாஸ்டர் தட்டார். பிரதர் விக்டர், யூ வில்லிங் டு கிவ் த வேர்ட் ஆஃப் காட்? ஆர் யூ ப்ரிப்பேர்ட்? நான் சொன்னேன், பாஸ்டர், I doesn't want to take your precious crowd to me. It's yours flock. The flock is yours. The மந்தை உங்களுது. You are the shepherd. நீங்கள் தான் மேய்ப்பன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மெசேஜை நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு போகக்கூடாது. யூ ஹேவ் டு கிவ். அப்போ அவர் சொன்னார், நோ பிரதர் விக்டர், Holy Spirit says, you give the word, you have the word for the church. அப்படி சொன்னால், how long I should take, pastor? As the Holy Spirit leads. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறது அது மாதிரி நீங்கள் பேசுங்க. வார்த்தை எடுத்து கொடுக்கப்பட்டது. சரியாக 45 நிமிஷத்தில் முடிக்கப்பட்டது. இந்த பாஸ்டர் சொன்னார், without Pastor Victor's permission, today evening also the pastor will share the word of God. முடிச்சு நான் கீழே நின்று, அவங்க கேட்டதில் என்ன தெரியுமாங்க, வாட் யூ நீட் ஃபார் த மினிஸ்ட்ரி, வாட் அபவுட் யுவர் ஃபேமிலி, வாட் அபவுட் யுவர் சர்ச். நான் எதுவுமே சொல்லலை. எனக்கு எத்தனை மனைவி இருக்காங்கன்னு சொல்லலை, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லலை, எதுவும் நேராக உட்காந்து வாசனத்தை சொல்லி உட்காந்தேன். கர்த்தர் நடத்தும் பொழுது, கர்த்தர் உங்களை போஷிக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமையினால் தான் இன்னைக்கு நான் நிற்கிறோம். Not because of our education, not because of our graduation, not because of our experience. ஆமென். நம் படிப்புனால, அனுபவத்தினால, திறமையினால அல்ல, அவருடைய கிருபையின் மகிமையினால நாம் நிற்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய கிருபையின் மகிமையினால நின்று கொண்டிருக்கிறோம். இவர்கள் தைரியமாய் பேசினார்கள். தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள இருந்தா, முதலாவது மறுரூபமாக்கப்படுவீர்கள். 2வது, கர்த்தர் உங்களை தைரியமாய், கல்விமான்களுக்கு இல்லாத நாவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். நீ செய்கிற சின்ன வேலையாக இருக்கலாம். அன்னைக்கு ஒரு நபரை மீட் பண்ணேன். அவர் சின்ன கடை வச்சிருக்கிறாரு. அவர் பக்கத்தில் பெரிய கடை வருது. பிரதர், எப்படி தாக்கு பிடிப்பீங்க? பாஸ்டர், அவர் கோலும் அவர் தடியம் என்னை தேற்றும். ஒரு 1.5 வருஷம் கழித்து திருப்பி அதே கடைக்கு நான் போனேன். அவர் ஒரு விசுவாசி தான். பிரதர், எப்படி இருக்குன்னு? பாஸ்டர், இப்போ என் பிஸ்னஸ் 10 மடங்கு கூடியிருக்குன்றாரு. ஏயா, பெரிய கடை வந்துச்சு, நிறைய கூட்டம் வந்தது. அந்த கூட்டம்லாம் யாரை தாண்டி தான் போகணும்? ஏன் கடையை தாண்டி தான் போகணும். அதனால் கூட்டமே இல்லாத இடம் எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாங்க. இப்போ நிறைய கூட்டம் வந்ததுனால என் கடைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, கஸ்டமர் வந்துட்டாங்க. என் வியாபாரம் 10 மடங்கு கூடி போயிடுச்சு பாஸ்டர். எல்லாரும் சொன்னாங்க, உன் வியாபாரம் முடிந்தது. ஆனால் கர்த்தர் என் விசுவாசத்தை கனப்படுத்தினபடினாலே, சத்துருக்கள் வந்ததுனாலே, சொல்லுங்க, சத்துருக்கள் வந்ததுனாலே
தாழ்மையாக்கப்பட்டதினாலே கர்த்தர் உன்னை மகிமைக்குள்ள கொண்டு வந்து மகிமையின் மேல் மகிமை அடைய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சொல்லுங்க, எப்படிங்க? மகிமையின் மேல் மகிமை. ஒருவரும் உங்களை வீழ்த்த முடியாது. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர்களோடு கூட இருப்பார். உங்க முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். உங்க குடும்பம் பிரகாசிக்கும். உங்களுடைய சரீர ஆரோக்கியம் பிரகாசிக்கும். இந்த வருகை நாட்களில் உலக கவலை வேண்டாம். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை, இது வந்துருச்சுனாலே 3 காரியம் நான் அடிக்கடி எனக்குள்ள சொல்லிப்பேன். உலகத்தை ரொம்ப நேசிக்காதீங்க. உலகத்தை ரொம்ப எட்டி பார்க்காதீங்க. 2வது காரியம், ஒரு கோல் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு கோல் வச்சு ஆராதிங்க. ஒரு கோல், செட் அ கோல் டுடே. இன்னைக்கு ஹவு மச் ஐ எம் கோயிங் டு ப்ரே. நான் எவ்வளோ ஜெபிக்கணும், நான் எவ்வளோ வேத வாசிக்கணும், நான் எவ்வளோ நேரம். செட் அ கோல். அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க. 3வது, டோன்ட் கிவ் அப். சோர்ந்து போகாதீங்க, தளர விடாதீங்க. உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க. உங்கள் ரட்சிப்பை விட்டுறாதீங்க. ஆதி அன்பை விட்டுறாதீங்க. கர்த்தர் அழைப்பை விட்டுறாதீங்க. செட் அ கோல், ப்ரொசீட் டுவர்ட்ஸ் அ கோல். லக்கை நோக்கி ஓடுங்க. ஆனால் எதை பார்க்காதீங்க? உலகத்தை பார்க்காதீங்க. உலகத்தை பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை காட்ட நல்லா இருக்கிறானே, என்ன காட்ட நல்லா இருக்கா, அவங்க சந்தோஷமாக்குறாங்களே, எனக்கு இல்லையே, அதுதான் வரும். ஆனால் கர்த்தரை மாத்திரம் பாருங்க. 3 காரியங்கள் சொல்லுங்க. கர்த்தரை மாத்திரம் பாருங்க. லக்கை நோக்கி ஓடுங்க. தளர்ந்து போகாதீங்க. காரணம் இல்லாமல் மனைவி திட்டுவான் உங்களை. காரணம் இல்லாமல் புருஷன் திட்டுவான். காரணம் இல்லாமல் புருஷன் அடிப்பான். காரணம் இல்லாமல் பெற்றவங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க. காரணம் இல்லாமல் உங்களுடைய உடன் பிறந்தவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் கான்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க. போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. சும்மா ஹாய் பாய் அவ்வளோதான், போயிட்டே இருங்க. செட் த கோல். இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்ட காரியம் எல்லாம் சொல்லாமல் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். மகிமுள்ள தேவன், சொல்லுங்கள், மகிமையுள்ள தேவன் வருகிறபடினாலே மகிமையில் இருக்கிறவங்க தான் கர்த்தருடைய வருகையிலே என்ன செய்ய முடியும்? போக முடியும். மகிமை குறைந்தவர்கள் கர்த்தருடைய வருகையில் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. கைவிடப்பட்டவர்களுக்கு மறுபடியும் இன்னொரு சான்ஸ் இல்லவே இல்லை. ஆண்டவருடைய மகிமை வேண்டுமென்றால் நாம் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏசப்பா தன்னை தாழ்த்தினார். ஆமென். தாழ்த்தினதாலே அவர் மரணத்தை ஜெயித்தார். ஆமென். 2வது, தாழ்த்தப்பட்டார். கன்னத்தில் அறைந்தார்கள். தாடிமை பிற்கப்பட்டது. அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள். பிலாத்து கேட்கிறான், வாது பிறப்பிப்பா, ஏதாவது சொல்லு, நான் உனக்கு நேரம் கொடுக்குறேன், பேர். அவரோ பேசாமல் என்ன செய்தார்? அமைதியாக இருந்தபடினாலே அவர் மரணத்தை ஜெயித்தார். அவர் மகிமைக்குள்ளே பிரவேசித்தார். ஹல்லேலூயா. 2வது, அடுத்தது நம்ம 3வது காரியம் என்ன கற்றுக்கொண்டோம்? மகிமை உடையவர்களாகிய நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். புசியாமலும் குடியாமலும் இருந்தபடினாலே, மோசே கர்த்தரோடு இருந்தபடினாலே அவன் முகம் என்ன செய்தது? பிரகாசித்தது. டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த ஜென்ம சரீரம் பறக்காது. இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஆவியின் சரீரம் இருக்கிறது. இந்த ஆவியின் சரீரம் என்ன செய்ய போகிறது? ஆண்டவரோடு செல்ல போகிறது. இமைப்பொழுதிலே in the twinkling of an eye we are going to be transformed. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும் பொழுது அடிக்கடி சொல்ல, அந்த முட்டைக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? எதுவும் குறை இருக்கவே கூடாது. முழு முட்டை தான் என்ன செய்யும்? ஒழுங்கான முட்டை தான் என்ன செய்யும்? தாய் அனலில் 21 நாளில் அது அனல் காத்து அழகாக 21 நாள் சாயங்காலமும் 22ஆம் நாள் காலையில் என்ன செஞ்சிடும்? அது ஆமாம் பொறைச்சிடும். ஆமென். யாருக்கு அது உதவி செய்யணும் அவசியமே கிடையாது. கூ மூட்டை அது என்ன செய்யாது?
முட்டை பொரிக்காது. நீங்கள் உங்களுக்குள்ள உலக கவலை, துக்கம், பயம், சோர்வு, தளர்வு, பலவீனம், ஆதி அன்பை இழந்து, விசுவாசத்தை இழந்து, என்னடா என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் நீங்கள் தளர்ந்து போயிட்டீங்கன்னா ஆண்டோடைய எக்கால சத்தம் கேட்காது, ஆண்டோட வருகையில் போக முடியாது. இப்போ இதெல்லாம் நம்ம உட்காந்து இதெல்லாம் எதுக்கு கேட்குறோம்? ஆண்டோட வருகையில் என்ன செய்யணும்? நம்ம பறக்கிறதுக்கு தான் அந்த ஆயத்தம், அதுக்கு தான் அந்த கூட்டம். நீங்கள் கார் வாங்கணும், பென்ஸ் வாங்கணும், BMW வாங்கணும், அது வாங்கணும், இப்படி வாங்கணும், பட்டு புடவை வாங்கணும், இப்படி உடுத்தணும், இப்படி செயின் போடணும், இப்படி ஆகணும், பர்ஸ் எடுக்கணும், குட் மார்னிங் இதெல்லாம் உலகத்தான் கிடைக்கும். வேலை லாசரு மரிச்சான், ஆபிரகாம் மடிக்கு போனான், ஐஸ்வர்யவான் செத்தான், எங்கே போனான்? ஆமாம், ஆபிரகாமுக்கு லாசருக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் இருந்திருப்பானுங்க. என்னோட கற்பனை ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. அவனை தூக்கிட்டு கொண்டு போய் மண்ணை போட்டு மூட்டை வந்திருப்பாங்க. ஐஸ்வர்யவான் செத்ததுக்கு லீவ் விட்டானுங்க. தேசமே கொடி அறக்கம்பில் பறக்குது, எல்லாமே லீவு. ரெவரண்ட் வராரு, பிஷப் வராரு, எல்லாம் சொல்கிறாங்க, இன்று இந்த மகன் எங்கே இருக்கிறாரு? ஆபிரகாம் பரலோகத்தில் இருக்கிறாரு. ஹோச்சா ஹோச்சா. நாங்கள் பணம் எல்லாம் அவங்கள பேச வைக்கும். நீ துட்ட கூடு. 3வது கல்யாணம் கூட பண்ண வைக்கிறதுக்கு பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆமாம், துட்ட கூடு. அதுவல்ல, நீதியை பிரசங்கித்த யோவான் ஸ்நானகனுக்கு தலைவி போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ இயேசுவோடு இரு, நான் ஊட இருப்பேன், நான் மகிமை நாளில் உன்னை நான் மறுரூபமாக்குவேன். அல்லேலூயா. 4வது காரியம், இயேசுவோடு இருந்த பேதுருக்கும் யோவானுக்கும் கல்வி அறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் இந்த ஞானம் தைரியம் கொடுத்ததுக்கு அவங்க சாட்சி சொல்கிறாங்க, இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தானே. இயேசுவோடு, இயேசுவோடு எல்லாம் சொல்லுங்க, இயேசுவோடு எல்லாம் சொல்லுங்க, இயேசுவோடு எல்லாம் சொல்லுங்க, இயேசுவோடு எல்லாம் கண்களை மூடுங்க. ஆண்டவரே இயேசுவோடு, இயேசுவோடு. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. முதலாவது காரியம், உலகத்தை பாராதே, ஐஸ்வர்யத்து மேலே கண்ணு போகாத. ஆமேன். லக்கை நோக்கி, லக்கு 2வதாக இருக்கணும். முதல்ல நம்முடைய பார்வை, என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணங்கள், தோற்றங்கள் எல்லாம் உலகத்திற்காக அல்ல. எல்லாம் அங்கே ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உலகத்திற்காக அல்ல, ஆண்டவர் உமக்காக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தகப்பனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே முக்கியமானது எல்லாம் எனக்கு ஆண்டவரே, சக்கெல்லாம் உங்களுக்கு ஆண்டவரே அப்படி இருக்காதீங்க. ஃபஸ்ட் எனக்கு, அப்படி அந்த எண்ணத்தை மாற்றி போடுங்க. ஃபஸ்ட் எனக்கு இல்லை, ஃபஸ்ட் கர்த்தருக்கு சொல்லுங்கள். முதலாவது நல்ல ரசம் கர்த்தர் தன் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். பந்தி விசாரிப்பு முதலாவது எதை கொடுப்பாங்க? ருசி குறை உள்ளதை கொடுப்பாங்க. ருசி உள்ளதை முதல்ல கொடுப்பாங்க, பின்பு ருசி இல்லாததை கொடுப்பாங்க. ஆனால் நீரோ அதிக ருசி உள்ளதை கொடுத்தீரே. ஆண்டவர் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அதிக ருசியை கொடுக்கறது கர்த்தர். ஆமே. நீங்கள் கர்த்தருக்கென்று உங்கள் நேரத்தை கொடுங்க, உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தருக்கு கொடுங்க. எனக்கு டைமே இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். ஐயோ அம்மா, அப்படி வாயில் வந்துருச்சுன்னா வருகையில் போக முடியாது. எப்படியா மேக் அ எஃபோர்ட். சர்ச்சில் ஜெபம் நடக்குதா, வாங்க. உபவாச கூட்டம் இருக்கா, வாங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஆயத்தமாகுங்க. கைவிடப்பட்டதுக்கப்புறம் அன்னைக்கு அழுது புலம்பி புரண்டு உருண்டு பிரயோஜனமே இல்லை. அது நடக்க போகுது. நான் பல முறை சொப்பத்தை நான் பார்த்துருக்குறேன். கைவிடப்பட்ட ஒரு கதறல் இருக்குது பாருங்கள். கதறு சாவு வீட்டில் கூட அந்த மாதிரி யாரும் அழமாட்டாங்க, அப்படி அழுவாங்க. ஐயோ ஐயோ, சுற்றியில் இருக்கிற வீடுகள்லாம் பார்ப்பாங்க. ஐயோ நான் போயிட்டேனே, அந்த பாச சொன்னாரே, ஐயோ. அப்படி வாயில் வரவே கூடாது. அன்றைக்கி ஐயோன்னு பண்ணல, இன்றைக்கி எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே இயேசுவே, என் சரீரத்தில் பலவீனம் இருக்குதான், ஆனாலும் வீட்டில் போய் என்ன பண்ணுறது, ஆண்டோட வருகையில் போகணுமே, ஆண்டோட வருகையில் நான் எடுத்துக்கொள்ள போடணுமே, நான் ஆண்டவரை பார்க்கணுமே, தேவ ராஜ்யத்தை விடணுமே. வீடு எதுவுமே நிலையான வீடு இங்கே இல்லை. நமக்கு நித்திய வீடு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நாம் அங்கே போகணுன்னா நமக்கு மகிமை வேணும். ஆமேன், ஆமேன். எல்லாம் கொஞ்சம் வாயத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா, மகிமை ஆண்டவரே அடையத்தக்கதாய், ஆண்டவரே எனக்கு கர்த்தருக்கென்று தி பெஸ்ட்டை கொடுக்க. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. சொல்லுங்க, அது எதுவானாலும் சரி கர்த்தருக்கு பெஸ்ட். ஆமேன். சொல்லுங்க, எது வேணாலும் சரி
கர்த்தருக்கு பெஸ்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீ தீர்மானம் எடுங்க, நான் கொடுக்கறது கர்த்தர் கொடுக்கறது எப்படி இருக்கணும்? பெஸ்ட்டை கொடுக்கணும். ஆமென். காயேன் ஆபேல் கர்த்தருக்கு கொடுத்தாங்க. காயேன் கொடுத்ததில் பெஸ்ட் இல்லை, ஆனால் ஆபேல் கொடுத்ததில் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. ஆமென். நான் கர்த்தர் கொடுக்கறதுல ஜீவன் இருக்கணும். ஆமென். ஃப்ரிட்ஜில் வச்சது, பழசானது, சின்னதானது, ஓட்டை ஆனது, கிழிஞ்சது, படிக்காதவ பாஸ்டர், இந்த படிக்காத அந்த பையனை நீங்கள் வச்சிங்க பாஸ்டர், ஏதாவது செய்யுங்க பாஸ்டர், அப்படி இல்லைங்க. முதல் தலை சங்கம்லாம் யாருக்கு? கர்த்தருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாமே எனக்கு 2 அதுவும் கர்த்தருக்கே கொடுத்துட்டேன். 2 4 ஆயிடுச்சு. இப்போ 4 என்ன பண்ணியாச்சு? கர்த்தர் கொடுத்தாச்சு. 4 இப்போ எத்தனை பேராக இருக்கிறோம்? 6 இருக்கிறோம். 6 கர்த்தர் கொடுத்தாச்சியா. அல்லேலூயா. எனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாச்சு. ஆண்டவருடைய எக்கால சத்தம் கேட்டால் டப்புன்னு போயிடலாம், உடனே சல்லுன்னு போயிடலாம். இந்த உலகத்தில் பிடிப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. ஐயோ போகிறானே, ஐயோ விட்டு போகிறானே, அந்த எண்ணம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. அதற்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, தாழ்மையுள்ளனாக இருக்க, ஆண்டவரே, தாழ்த்தப்படும் பொழுது மௌனமாக இருக்க, ஆண்டவரே கர்த்தரோடு இருக்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரோடு இருக்க, தைரியமாக இருக்க, ஆண்டவரே நான் தேவனோடு இயேசுவோடு இருந்தவன் என்று அநேக சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தாரும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவோடு இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே நல்லா வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தகப்பனே இயேசுவே, நான் உம்மோடு இருக்கணும் ஐயா. ஆண்டவரே எக்கால சத்தம் கேட்கணும். ஆண்டவரே ராஜா இயேசுவே, உம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே நீர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆண்டவரே கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.